Hey what's up guys, welcome back to my channel YouTube is easy. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம NAS பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட கூகுள் டிரைவ், ட்ராப்பாக்ஸ் இது மாதிரி கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி தான். ஸோ இந்த NAS அப்படின்றது எப்படி ஒர்க் பண்ணும், NAS அப்படின்றது உங்களோட டேட்டாஸை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குமா, ஸோ அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த NAS அப்படின்றது வந்து RAID அப்படின்ற மெத்தட் வந்து பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 4 ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா, அதில் நீங்கள் வந்து RAID ஏதாச்சும் ஒரு மெத்தட், எக்ஸாம்பிள் RAIDல வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, லைக் RAID 0, RAID 5, RAID 10. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டேட்டா பேக்கப் மெத்தட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 2 ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு உங்களுக்கு டேட்டா ஸ்டோரேஜ்க்காக ஒர்க் பண்ணாது. பட் ஆனால் பேலன்ஸ் இருக்கிற மெயின் 2 ஹார்ட் டிஸ்கில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுற எல்லா டேட்டாவோட பிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற 2 ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு ரைட் ஆகிடும். ஸோ தட் ஏதாச்சும் ஒரு மெயின் ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பேலன்ஸ் ஒரு சின்ன பிட்ஸ் ரைட் ஆகி இருக்கிற இந்த ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புது ஹார்ட் டிஸ்க், நீங்கள் வந்து ஃபெயிலியரான ஹார்ட் டிஸ்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த சின்ன பிட்ஸ் ஒரு அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணி எல்லா டேட்டாவுமே வந்து அகைன் ரைட் பண்ணிவிடும் அதே மெயின் டிஸ்கில். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி RAIDல டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பீடும் வந்து வேரி ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பேக்கப் சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பீடில் வந்து ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா உங்களோட டேட்டா வந்து மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு காப்பீஸ் எடுக்கிறதுனால இதனால வந்து உங்களுக்கு குயிக் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்காது. பட் ஆனால் நீங்கள் வந்து இன்னும் ஃபாஸ்டரான மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதில் அவ்வளோ பெஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு டேட்டா ரெடண்டன்சி அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ RAID அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து உங்களோட டேட்டாஸோட பேக்கப் மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் உங்களோட டேட்டாஸ் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான். RAIDக்கும் நார்மல் பேக்கப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் எக்ஸாக்ட் அந்த ஃபைலோட காப்பியை வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். ஸோ அந்த 2 ஹார்ட் டிஸ்க்குமே வந்துட்டு அந்த டேட்டா வந்து எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் அகைன் அந்த டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் RAID எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ண டேட்டாவோட பிட்ஸ் வந்துட்டு இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் ஆகியிருக்கும். ஸோ தட் அந்த ஹார்ட் டிஸ்க்கு மெயின் நீங்கள் சேவ் பண்ண அந்த டேட்டா ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் இன்னொன்று இருக்கிற செகண்ட் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி, ஸோ நீங்கள் என்ன RAID ஃபார்மேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் வந்து அதில் ரைட் ஆகிடும். ஸோ RAID அப்படின்றது உங்களோட டேட்டாவோட ரெடண்டன்சிக்காக, அதாவது ஒரு பிளேஸில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் அதோட பிட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அல்காரிதமாக அதுவே வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் வந்து அந்த ஃபைல்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிடும். ஸோ NAS அப்படின்றதுலேயே வந்துட்டு நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நேம் வரதுனால நீங்கள் இந்த டேட்டாஸை வந்து வேர்ல்டு வைட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த டிவைசஸாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து NAS பில்ட் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு ஒரு URL கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் NAS வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எங்கேருந்து வேணும்னாலும். ஸோ NAS அப்படின்றதுல வந்துட்டு நெட்வொர்க் சப்போர்ட் இருக்கிறதுனால நிறைய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே வந்துட்டு மல்டிபிள் எடிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தர்கிட்டையுமே தனியாக போயிட்டு டேட்டாஸ் வந்து அவங்களோட சிஸ்டமில் காப்பி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டைம் வந்து கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்காக வந்து ஒரு NAS சர்வர் அப்படின்றத வந்து பில்ட் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஸ்டோரேஜ் அண்ட் அதுக்கு RAID சப்போர்ட் கொடுக்கறதுனால யார் வேணும்னாலும் அந்த டேட்டாஸ் எல்லாமே போயிட்டு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓவர் த்ரூ இன்டர்நெட் மூலமாக. ஸோ NAS அப்படின்றதுக்கு வந்து 1 GB இன்டர்நெட் மட்டும் இருந்தால், மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து 1 GB இருந்தால் போதும். மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு பெட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10 GB இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஃபைல் ஷேரிங் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இதனால் யாருமே தனித்தனியாக போயிட்டு டேட்டாஸ் காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ NAS மூலமாக வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமே சேஃபாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எப்போ வேணாலும் மல்டிபிள் பீப்புள் கூட ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம NAS பற்றி வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு NAS அப்படின்றது உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து நீங்கள் பில்ட் பண்ணணுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் வந்து நீங்கள் மந்த்லி ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இது மாதிரி ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏன் தனியாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி NAS வந்து பில்ட் பண்ணும் அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு NAS பில்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான எப்போ வேணாலும் நீங்கள் போயிட்டு உங்களோட NAS ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். யார்கிட்டையுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸோ இல்லைனா டிக்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் மந்த்லி சார்ஜஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டிக்கு பில் பே பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு மந்த்லி ஒரு உங்களோட டேட்டா வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக நீங்கள் யாருக்குமே வந்துட்டு ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் உங்களோட டேட்டாஸ் ஃபிசிக்கலாக உங்ககிட்டயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் எந்த ஒரு கம்பெனியுமே வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் வந்து
கோ த்ரூ பண்ணி ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ இந்த NAS அப்படின்றது நிறைய பேர் ஓன் பண்ணுறதுக்கான காரணம் வந்து யார்கிட்டையுமே வந்து அவங்களோட டேட்டாஸ் வந்து கொடுக்காம அவங்களே வந்து ஓனாக டேட்டாஸ் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் மெயினாக உங்களோட மீடியா ஃபைல்ஸ், அதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட ஃபேமிலிஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈஸியாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இந்த NAS அப்படின்றது நீங்களே வந்து ஓன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதெல்லாமே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஓன் ப்ரைவேட் ப்ராசஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி அப்படின்றது இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஸோ NASனா என்ன, NAS வந்து எப்படி ஒர்க் பண்ணும், அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஓன் NAS வந்து பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நார்மலாக வந்து எப்படி இதை இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ், இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் CPU வந்து இருந்தால் மட்டும் போதும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு i3 i5 ப்ராசஸ் வந்து இருந்தால் மட்டுமே போதும். உங்களால் வந்து ஒரு நார்மல் பேசிக் NAS அப்படின்றத வந்து பில்ட் பண்ண முடியும். அதுவும் வந்து டிபெண்டிங் அந்த ஒர்க் லோட், நீங்கள் வந்து ஹையர் ஒர்க் லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசரால் தாங்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒர்க் லோட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு ஒரு NAS அப்படின்றத வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் 1 GB இன்டர்நெட் இருந்து அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் பேசிக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அப்படின்றது இருக்கும். ஸோ FreeNAS அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சர்வரை வந்து செட்டப் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த ரெய்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற செட்டப்ஸ்லாம் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெப்சைட் லிங்க் கூட இந்த FreeNAS அப்படின்ற சாஃப்ட்வேர் மூலமாக வந்து எடுத்துக்க முடியும். நிறைய பெய்டு ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயான ஒரு சொல்யூஷன் பெஸ்ட்டில் வந்து கேட்டிங்க அப்படின்னா FreeNAS அப்படின்ற சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்து ரெய்ட் மெத்தட்ஸ் பற்றி இன்னும் புரியணும் அண்ட் என்னென்ன ரெய்ட் மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கம்மிங் வீடியோஸில். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.